பிரதமர் மோடி எந்த இடத்திலும் இஸ்லாமியர்கள் என கூறவில்லை, ஊடுருவக்காரர்கள் என்றுதான் குறிப்பிட்டு பேசினார். சனாதனம் பற்றி உதயநிதி பேசியதும் கோயில் கோபுரங்களை பார்த்தால் ஆபாசமாக தெரிவதாக திருமாவளவன் பேசியதெல்லாம் வெறுப்பு பேச்சு கிடையாதா என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பேட்டி. சென்னை தீநகரில் உள்ள VMA ஹாலில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணிகள் பிரதமரை அவதூறாக பேசி வருகிறார்கள். எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் மீண்டும் மோடியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரதமர் வெறுப்பு பேசி வருகிறார் என்று புதிதாக ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள். காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்தும் சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதனை ஓட்டு வங்கியாக பார்த்து அவர்களை மழுங்கடிக்க செய்கிறார்கள் என தெரிவித்தார். அதேபோல மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் பணம் போடுவார் என எப்படி பொய்யான தகவல்களை பரப்பினார்களோ அதே போலத்தான் பிரதமர் மீது வெறுப்பு பேச்சு பேசினார் என எதிர்க்கட்சிகள் பேசி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் வெறுப்பு பிரச்சாரம் என்பது இங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு கைவந்த கலையாக உள்ளது. 500 ஆண்டு கால ராமர் கோவில் பிரச்சினை தீர்த்து வைத்தோம், ஆனால் இவர்கள் ராமர்தான் முதல் எதிரி என கூறி வருகின்றனர். மலேரியா, டெங்கு போன்ற சனாதனத்தையும் அழிக்க வேண்டும் என்று உதயநிதி பேசினார். அதற்கு உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டியது. அதேபோல VCK தலைவர் திருமாவளவன் கோபுரங்களை பார்த்தால் ஆபாசமாக தெரிகிறது என்றார். இது எல்லாம் வெறுப்பு பேச்சு கிடையாதா என்று கேள்வி எழுப்பினார். எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லும் முதலமைச்சர் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்வதில்லை என தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எந்த இடத்திலும் பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் என்று சொல்லவில்லை என கூறினார். அவர் ஊடுருவக்காரர்கள் என்றுதான் குறிப்பிட்டார். ராகுல் காந்தி ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வளங்களையும் 90% பிரித்துக் கொடுப்போம் மக்களுக்கு என்கிறார். எதை பிரித்துக் கொடுப்பார் என தெரிவித்தார். மீண்டும் மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார். அதனை பொறுத்துக் கொள்ளாத எதிர்க்கட்சிகள் இவ்வாறு பிரதமர் மீது வெறுப்பு பேச்சு வருவதாக சொல்லி வருகின்றார். ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அநீதி நடந்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்பது ஒரு கேலிக்கூத்தாக உள்ளதாகவும் தாங்கள் இது தொடர்பாக கணக்கெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரே பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள போதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் உள்ளது என கூறினார். இந்த தேர்தல் முடிவுகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் 330 முதல் 350 இடத்துல வெற்றி பெறுவார். சில பேர் 300 இடங்களில் வெற்றி பெறுவார்கள். சிலர் 250லிருந்து 280 வரைக்கும் வெற்றி பெறுவாங்க. ஆனால் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்படி இந்த INDA கூட்டணி என்ன முயற்சி செய்தாலும், எவ்வளவு அவதூறுகள் பரப்பினாலும் மீண்டும் மோடி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு, ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு எதிராக பாரத பிரதமர் பேசுகிறார், வெறுப்பு பேச்சை பேசுகிறார் என்று புதிதாக ஒரு கற்பனையிலே ஒரு குற்றச்சாட்டை பதிவிடுகிறார்கள். அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை என்ற அடிப்படையிலே இப்பொழுது சந்திக்கிறோம். பொதுவாகவே காங்கிரஸ் கட்சி அல்லது இங்கே இருக்கிற திமுக அல்லது இங்கே இருக்கிற அதிமுக அனைத்து கட்சியுமே வழக்கமாக சிறுபான்மையினருக்கு 3 தடவை சொல்ல சொன்னால் இதைத்தான் சொல்லுவாங்க. நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள். திரும்பி சொல்லுவாங்க. யார் கேட்டாங்களோ கேட்கலையோ, அல்லது நிருபர்கள் கேள்வி கேட்குறீங்களோ கேட்கலையோ இதை சொல்லுவாங்க. நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரன் நாங்கள் தான். அப்போ பெரும்பான்மையினருக்கு யாருன்னு அவங்கள கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்படி இந்த அரசியல் கட்சிகள் சிறுபான்மையின மக்களை ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக பார்த்து பழகி அவர்களை மழுங்கடிக்க செய்கிறார்கள். அதனுடைய தொடர் தான் இப்போ மோடி அவர்கள் வெறுப்பு பிரச்சாரம் செய்து விட்டார் என்று பேசுகிறார். தமிழ்நாட்டில் வெறுப்பு பிரச்சாரங்கிறது இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கைவந்த கலை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்றைக்கும் இன்னும் முழுமையாக அதனுடைய உணர்வுகள் அவர்களுக்கு இன்னும் புலப்படலை. 500 ஆண்டுகால பிரச்சனை தீர்ந்து ராமர் கோயில் திறந்தால் ராமர் எங்கள் எதிரி, அவர் தான் எங்கள் முதல் எதிரின்னு இங்கே இருக்கிற MP சொல்கிறாரு. நீலகிரியில் போட்டியிடுறாரு. இங்கே இருக்கிற எல்லா திமுக தலைவர்களும் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், இந்து ஆன்மீக பழக்க வழக்கங்களை கேலி கிண்டல் செய்கிற தலைவர்களாக இங்கே இருக்கிறார்கள். சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், கட்டுப்படுத்தணும் இல்லை,
மலேரியா, கொரோனா போன்றவற்றையெல்லாம் ஒழிக்கணுங்கிற மாதிரி இதை ஒழிக்க வேண்டாம், அழிக்கணும்னு பேசுகிற உதயநிதி இங்கே தான் இருக்கார். அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலேருந்து எல்லா நீதிமன்றமும் ஓங்கி தலையில் கொட்டியிருக்கு. இப்படி வெறுப்பு பேச்சை மட்டுமே பேசக்கூடிய தலைவர்கள். திருமாவளவன் கோபுரங்களை எல்லாம் பார்த்தா ஆபாசமாக தெரியுதுன்னு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் இங்கே இருக்கிற 8 கோடி இந்து மக்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்பட்டிருக்காதா? வெறுப்பு பேச்சு இல்லையா? எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுவேன், ஆனால் இந்து மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன். ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு இந்து மக்களுக்கான வெறுப்பை காட்டவில்லையா? இவங்க இதை பற்றி பேசுகிற எந்த இடத்துலையும் பாரத பிரதமர் இஸ்லாமியங்கிற வார்த்தையை சொல்லலை. காங்கிரஸோட பழக்க வழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்து அவருடைய பழக்க வழக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியது உட்பட சுட்டி காட்டி இந்த நாட்டினுடைய வளங்கள் இவர்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும். முதலிலே பழங்குடியின மக்களுக்கு, எஸ்சிக்களுக்கு, ஓபிசிக்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த பாரா சிறுபான்மையினருக்கு செல்ல வேண்டும், முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவங்க தான் சொன்னாங்க. பாரத பிரதமர் எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்கள் சொல்ல ஊடுருவல்காரர்கள், பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, ரோஹிங்கியா முஸ்லீம் பர்மாவிலேருந்து வந்தவங்க, மியான்மர்லேருந்து வந்தவங்க, இவங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம். எந்த இடத்துலையும் அவர் இஸ்லாமியர்னு சொல்லலை. ராகுல் காந்தி என்ன செய்கிறாரு? ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வளங்கள், ஃபினான்சியல், இன்ஸ்டிடியூஷனல், அதாவது நிதி ஆதாரம், தொழில் ஆதாரம், எல்லா வளங்களையும் பிரித்து கொடுப்போம் 90% மக்களுக்கு. அதே மாதிரி மக்களுக்கு பிரித்து கொடுப்போம். பழங்குடி மக்கள், எஸ்சி மக்கள், சிறுபான்மையினர் மக்கள் பிரித்து கொடுப்போம்னா எதை பிரித்து கொடுப்பாங்கிறாரு? இந்த வளங்கள்லாம் எதை குறிப்பிடுது? இந்த வளங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக இங்கே டிவிஎஸ் கம்பெனி இருக்குது, சொத்தெல்லாம் பிடுங்கி 1 லட்சம் பேர் கொடுப்போமா? இல்லை இந்த மண்டபம் நடத்துகிறாரு, அண்ணாச்சி ஒருத்தர் நடத்துகிறாரு, இவர் சொத்தெல்லாம் பிடிங்கி உனக்கு ஏன் மண்டபம் எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் கொடுப்போமா? இல்லை இவர் ஒரு தொழில் பண்ணுறாரு, அந்த கடையை பிடிங்கி எல்லாத்தையும் கொடுப்போமா? இல்லை ஒருத்தவங்க சிறுக சிறுக சேர்த்து ஒரு 50 பவுன் நகை வச்சுருக்காங்க, உனக்கு 1 பவுன் நகை தான் தேவை, எதுக்கு 50 பவுன் நகை வேணும்னு சொல்லி 49 நகையை வாங்கி பிரித்து கொடுப்போமா? எதை சொல்கிறீங்க? எதை சொல்லி நாட்டு மக்களுக்கு ஏமாத்துறீங்க? நாட்டு மக்களை முட்டாளாக்குறீங்க. இப்படிப்பட்டு சொல்லக்கூடியவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக பாருங்கள். ஏன்னா அவர் தெளிவாக சொல்லலை. எதை சொல்கிறாங்கிறத காங்கிரஸ் கட்சி சொல்லலை. மன்மோகன் சிங் சொன்ன பிறகு கூட காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் பாரத பிரதமர் சொல்றார், எச்சரிக்கையாக இருங்கள். எல்லாமே எல்லா தனியார் சொத்துக்களையும் சரி, இவங்க வளங்கள்லாம் யார் வளங்கள்? அரசாங்கத்தினுடைய சொத்துக்களா? அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை நம்ம அரசாங்கத்து சொத்தை கச்சத்தீவை தூக்கி இலங்கைக்கு கொடுத்தாங்களே, அந்த மாதிரி எதுவும் கொடுக்க போறீங்களா? இல்லை அரசாங்கத்தினுடைய வளங்கள் என்ன, அரசாங்கத்துடைய கஜானாவை காலி பண்ண போறீங்களா? அந்நிய செலாவணி கையிருப்பை காலி பண்ண போறீங்களா? ரிசர்வ் பேங்க் சொத்து பணத்தெல்லாம் பிடுங்கி எல்லாரும் கொடுக்க போறீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் இதைத்தான் பேசியிருக்கிறாங்க. தெலுங்கானா தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இதைத்தான் பிரதமர் சுட்டி காட்டினார். எச்சரிக்கையாக இருங்கள். இவர்கள் மனிதர்களே அல்ல, எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்குன்னு பாரத பிரதமர் சொல்லி இருக்கிறார். அது ஒரு வெறுப்பு பேச்சு என்று சொல்லி அவதூறு பரப்பி முன்னே நான் சொன்ன வெற்றியை எல்லாம் கெடுக்க முடியுமா? இங்கே வெற்றிக்கான வழியே இல்லை. மம்தா பானர்ஜிக்கு சம்மந்தம் இல்லை, இண்டி கூட்டணிக்கு. பினராயி விஜயனுக்கு இண்டி கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை. டெல்லி கெஜ்ரிவாலுக்கு இண்டி கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி சம்மந்தம் இல்லாமல் இருப்பவர்களெல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டை காக்கப் போகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள். முடியவில்லை. தோல்வி உறுதியாகிறது. பாரத பிரதமர் மோடி 3ஆம் முறை பிரதமராக பதவியேற்கிற நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த நிலை அதிகரித்து கொண்டே இருக்கிற என்ற கெட்ட எண்ணத்தில் இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நான் சொன்ன விளக்கம் அதில் சரியாக இருக்கான்னு பாருங்கள். மோடி அவர்கள் 15 லட்சம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் செலுத்துவோம்னு சொன்னார்னு சொல்லி இந்தியா பூரா பேசலையா? டாப் ராகுல் காந்தியிலிருந்து காங்கிரஸ் தொண்டர் வரைக்கும், திமுக ஸ்டாலின்லேருந்து திமுக தொண்டர் வரைக்கும் பேசலையா? எங்கேயாவது ஒரு வீடியோ நீங்கள் காட்டுங்க, நான் அரசியலை விட்டு ஒதுங்கிடுறேன். அப்படி தான் இதையும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பொய் சொல்கிறதும் பொய்யான அவதூறு பரப்புறதும் புதிது கிடையாது, வழக்கம். அவருடைய அந்த வெற்றி பிம்பம், அந்த மோடிங்கிற ஒரு பெரிய மகானுபாவம் பற்றி, அவரை பற்றி பேசக்கூட உங்களுக்கு யாருக்கும் பயமாக இருக்குது.